அனைவருக்கும் வணக்கம். ஸோ போன 2 வீடியோஸாக நம்ம அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். ஸோ முதல் வீடியோவில் அடிப்படை உரிமைகள்னால் என்ன, அதோட பேசிக் தாத்பரியம் என்ன, வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ், நேச்சுரல் ரைட்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரைட்னா என்ன, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னா என்ன, லீகல் ரைட்னா என்ன, ஸ்டேட்டோட டெஃபினிஷன் என்ன, அந்த ஸ்டேட் மேலே இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி இருக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோவில். அதற்கப்புறம் ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதை பற்றி சமத்துவம், அதற்கான என்னென்ன உரிமைகள் இருக்கின்றன, ஆர்டிகல் 14 டு ஆர்டிகல் 18, அதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம் போன வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 2 விதமான அடிப்படை உரிமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரம், ரைட், ஆர்டிகல் 19 டு ஆர்டிகல் 22, and article 23 and 24, right against exploitation, right, exploitation against இருக்கக்கூடிய fundamental rights, article 23 and 24 என்ன, right, இது ரெண்டுத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். So first right to freedom, இது 5 ரைட்ஸ் இருக்குங்க, 19, 20, 21, 21A and 22. இது என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டா நம்ம சிம்பிளா, அதாவது நான் சொன்ன மாதிரி என்னோட புத்தகத்துல இதெல்லாம் பத்தி, இதுக்கான கேஸ் லா, இதை பற்றிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் விளக்கியிருப்பேன். நீங்க எந்த புத்தகம் படிச்சீங்கனாலும் அது இருக்கும். என்னோட புத்தகத்துல சிம்பிளா புல்லட் பாயிண்ட் ஃபார்ம்ல, ஒன் ஆஃப்டர் தி அதர், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நிமோனிக்ஸோட. பட் நீங்க எந்த புத்தகத்துல படிச்சீங்கனாலும் அதுல என்னென்ன உங்களுக்கு தெளிவு வேணுமோ அந்த பாயிண்ட்ஸை நான் டீட்டெயில்டா இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகல்ஸ்க்கு போறதுக்கு முன்னால லிபர்ட்டிக்கும் ஃப்ரீடம்க்கும் என்ன வித்தியாசம்? ஸோ லிபர்ட்டி அப்படின்றது ஃப்ரீடம் அப்படின்றது யூஸ்வலா அப்சல்யூட் ஃப்ரீடம். சி, இந்த ஆர்டிகல்ஸோட பேர், ஆர்டிகல் 19 டு 22 பேர் ரைட் டு ஃப்ரீடம், ரைட்டுங்களா? இட்ஸ் கால்ட் ரைட் டு ஃப்ரீடம். ஆனா அது ஆக்சுவலா என்னத்தை கேரண்டி பண்ணுது? லிபர்ட்டியை கேரண்டி பண்ணுது. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் பிரியாம்பிள் இருக்குங்களா, முகப்புரையில, அதை கேரண்டி பண்ணுது. ஃப்ரீடம்ன்றது என்ன? நான் போன அந்த நேச்சுரல் ரைட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தேன். இயற்கையாக, அதாவது ஒரு ஒரு கட்டுப்பாடே இல்லாத சுதந்திரம், அது விலங்குகளுக்கு இடையே காட்டுல இருக்கலாம், மனிதர்களுக்கு இடையே நாட்டில் இருக்க முடியாது, சொசைட்டியில் இருக்க முடியாது. சொசைட்டியில லிபர்ட்டின்றது என்னது? ஃப்ரீடம் வித் சம் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தேவையான அளவு கட்டுப்பாடுகள் இருக்கலாம் சமுதாயத்தின் அக்கறையின் பேரில், அதுதான் லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டிக்கு 2 டைமென்ஷன் இருக்குங்க. ஒன்னு நெகட்டிவ் லிபர்ட்டி. நெகட்டிவ் லிபர்ட்டினா என்ன? an area in which external authority cannot unreasonably interfere, அதாவது அரசாங்கம் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது, இதுதான் நெகட்டிவ் லிபர்ட்டி. பாசிட்டிவ் லிபர்ட்டின்றது என்னது? ஃப்ரீடம் டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி, ஒன்ஸ் கேப்பபிலிட்டி. இப்போ நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21A இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் லிபர்ட்டின்னு சொல்லலாம். என்னென்ன பண்ண முடியும் ஒரு சிட்டிசனால, என்னென்னலாம் பண்ண முடியும்? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் டு அசம்பிள் பீசபிளி வித்வுட் ஆர்ம்ஸ், டு டிராவல் ஃப்ரீலி த்ரூ தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்யலாம்? அது பாசிட்டிவ் லிபர்ட்டி. அதே 20, 21, 22 இது மூணுத்தையும் பாத்தீங்கன்னா, அரசாங்கம் உங்களுடைய தவறான முறையில உங்களை கன்விக்ட் செய்யக்கூடாது, ப்ரொடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் கன்விக்ஷன், உங்களுடைய வாழ்க்கையும் சுதந்திரத்தையும், ப்ரொடெக்ஷன் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, தவறான முறையில அது கட்டுப்படுத்தக்கூடாது. அண்ட் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்னென்ன செஞ்சாகணும், என்னென்ன செய்யக்கூடாது, இது பேர் நெகட்டிவ் லிபர்ட்டி. ரெண்டுமே டைமென்ஷன்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ரெண்டுமே முக்கியம். லிபர்ட்டின்றது என்னது? உங்களுடைய சுதந்திரம். கட்டுப்பாடே இல்லாத சுதந்திரம் கிடையாது. சமுதாயத்தின் அக்கறையை கொண்டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தேவையான அளவு கட்டுப்பாடு இருக்கலாம், அதுதான் லிபர்ட்டி. அதோட 2 டைமென்ஷன் இந்த நெகட்டிவ் லிபர்ட்டி அண்ட் பாசிட்டிவ் லிபர்ட்டி, ரைட்? ஸோ இப்போ கீ பாயிண்ட்ஸ், ஒரு ஆர்டிகல்லையும் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் மாத்திரம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நான் சொன்ன மாதிரி இது என்னோட புத்தகத்துல டீடைல்டா இருக்கும், நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமா புரியும். வேற ஏதாவது புத்தகம் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த பாயிண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோ கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா தெளிவுபடும். ஸோ ஆர்டிகல் 19 தாங்க 6 லிபர்ட்டிஸ். இந்த 6 லிபர்ட்டி என்ன? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சுரிமை.
அசம்பிள் பீசபிளி வித்தவுட் ஆர்ம்ஸ், கூடுவதற்கான உரிமை. ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், யூனியன்ஸ் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ஒரு கூட்டமைப்பு இல்லைன்னா ஒரு யூனியன் ஏதாவது ஒன்று அமைப்பதற்கான உரிமை. டிராவல், மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாக்குள்ள எங்க வேணா போகலாம். reside in any part of territory of India, இந்தியாக்குள்ள எங்க வேணா நீங்க வசிக்கலாம். and 19(1)G, 19(1)A, B, C, D, E, நான் இது வரைக்கும் சொன்னது 19(1)F தான் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. அது வந்து இப்போ வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டா மாறி போச்சு. அதை நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோல பார்க்கலாம். அதை 19(1)F delete பண்ணிட்டாங்க 44th amendmentல. 19(1)G வந்து ஃப்ரீடம் டு பிராக்டிஸ் எனி ட்ரேட் ஆர் ப்ரொஃபஷன், உங்களுக்கு தொழில் செய்வதற்கான உரிமை. இந்த 6 உரிமைகள் இது சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் தான் உண்டு. ரைட்டுங்களா? குடியுரிமை கொண்டவர்களுக்கு மாத்திரம் தான், ஃபாரினர்ஸ்க்கு இந்த ரைட்ஸ் கிடையாது. வெறும் சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் தான் இந்த 6 ரைட்ஸ் உண்டு. நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல் 15, 16, 19, 29, 30 இந்த 5 உரிமைகள் வந்து வெறும் சிட்டிசன்ஸ்க்கு மாத்திரம் தான் உண்டு. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லா புத்தகத்திலையும், இன்க்ளூடிங் என்னோட புத்தகத்துல, இது வந்து ஸ்டேட் ஆக்ஷன், அதாவது அரசாங்கத்திற்கு எதிராக தான் இந்த ஆர்டிக்கலை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. பட் அதற்கான ஒரு கரெக்ஷனை நான் என்னோட ஆன்லைன் கண்டென்ட்ல கொடுத்துருப்பேன். சரி, அதாங்க நான் சப்போஸ் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த தீர்ப்பில் 2023 வந்த தீர்ப்புல, இல்ல இது அரசாங்கத்திற்கு எதிராக மாத்திரம் இல்ல, தனி மனிதனுக்கு எதிர்க்காகவும் இந்த உரிமைகளை நீங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஒரு தனி மனிதர் இன்னொரு தனி நபரோட இந்த உரிமைகள்ல தீங்கு விளைவிக்கிறார்னா, அதாவது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒரு கேஸ் லா, ப்ரீவியஸ் கேஸ் லால, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி வந்து ஃபிளைட்ல இருந்து இறங்குன்னு சொல்லிட்டாங்களாம், ஸ்பைஸ் ஜெட், ஒரு மாற்றுத்திறனாளி லேடிய, இல்ல நாங்க உங்களை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்ட்டு. அந்த லேடி வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் ஃபைனலா அந்த ஸ்பைஸ் ஜெட் விமானம் அவர்களை இறக்கி விட்டது தப்பு, அது அவர்களுடைய அடிப்படை உரிமையான 19(1)D, மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை தீங்கு விளைவிப்பதா இருக்கு, அதனால அது தவறு. ஸ்பைஸ் ஜெட்ன்றது ஒரு தனியார் நிறுவனம், அந்த லேடின்றவங்க ஒரு தனி நபர். யூசுவலா மெஜாரிட்டி ஆர்டிகல் 19 யாருக்கு அகைன்ஸ்டா நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணலாம்? ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா. அரசாங்கம் உங்களுடைய பேச்சுரிமை தடுக்கக்கூடாது, அரசாங்கம் உங்களுடைய கூடும் உரிமையை தடுக்கக்கூடாது, அரசாங்கம் உங்களுடைய ஒரு யூனியனோ ஒரு அசோசியேஷனோ ஃபார்ம் பண்ற உரிமையை தடுக்கக்கூடாது, அரசாங்கம் நீங்க ஃப்ரீயா இந்தியாக்குள்ள எங்க வேணா போறதையோ தடுக்கக்கூடாது, அரசாங்கம் நீங்க எங்க வேணா வகிப்பதை தடுக்கக்கூடாது, அரசாங்கம் உங்களுடைய தொழில் உரிமையை தடுக்கக்கூடாது. இது அரசாங்கத்திற்கு எதிர்க்க தான் மெயினா இருந்தது. இதுக்கு முன்னால அரசாங்கத்திற்கு எதிர்க்க மாத்திரம் தான் இதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியும்னு இருந்தது. ஆனா இப்ப ரீசெண்டா கொடுத்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக இது ஒரு தனிநபர் இன்னொரு தனிநபருக்கு அகைன்ஸ்டாவும் தேவை இருந்தால் ஆன் கேஸ் டு கேஸ் பேசிஸ் என்ஃபோர்ஸ் செய்யலாம். ஆனா இந்த 6 லிபர்ட்டி ஆர் 6 ஃப்ரீடம் கட்டுக்கோப்பே இல்லாத ஒரு ஃப்ரீடமா கிடையாது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். அது என்னென்ன கிரவுண்ட்ல இருக்கலாம் அப்படின்றது ஆர்டிகல் 19(2) டு ஆர்டிகல் 19(5) இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அகைன்ஸ்டா என்ன ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம், அசம்பிள் பீசபிளி வித்தவுட் ஆர்ம்ஸ்க்கு என்னென்ன அகைன்ஸ்டா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு உரிமைக்கும் எதன் அடிப்படையில் கட்டுப்பாடுகள் விதிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கலாம். ஆனா அது எல்லாமே தேவையான அளவா இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும். தேவைக்கு அதிகமாகவோ இல்லைன்னா வந்து நியாயம் இல்லாததாகவோ இருக்கக்கூடாது, அன்ரீசனபிளா இருக்கக்கூடாது. தேவையான அளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் விதிக்கலாம். இப்போ கொரோனா டைம்ல யாரும் வெளில போகக்கூடாது அப்படின்ட்டு ஊரடங்கு போட்டாங்களா? யாராவது போயிட்டு கேஸ் போட முடியுமா? ஓ, இட் இஸ் டேக்கிங் அவே மை ஃபண்டமெண்டல் ரைட் 19(1)D, ஐ கேன் மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. எப்படி அடிப்படை உரிமையை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு தடுக்க முடியும்? இட் இஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். நீங்க பேச்சு என்ன வேணா பேசலான்றதுனால மற்றவங்களை காயப்படுத்தி பேச முடியுமா? இல்லைன்னா மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி பேச முடியுமா? இல்லைன்னா நாட்டோட இறையாண்மைக்கே வந்து பாதிப்பு வர மாதிரி பேச முடியுமா? அப்படி பண்ணா உங்களை ஜெயிலில் பிடிச்சி போடலாம், உங்க மேல கேஸ் போடலாம். It is to maintain public order. It is to maintain the sovereignty and unity and integrity of the nation. இதெல்லாம் தான் கிரவுண்ட்ஸ். ஆனா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆக இருந்தாலும் அது ரீசனபிளா இருக்கணும். ரைட்டுங்களா? இதுதான் ஆர்டிகல் 19. Restriction should be reasonable and in the movement and residence வந்து 5th and 6th ஷெட்யூலுக்கும் linked. நம்ம 5th and 6th ஷெட்யூல் என்னன்றதை கடைசியில
மிஸ்லேனியஸ் ஏரியாஸ்ல நம்ம பார்க்கலாம். அது வந்து அது பழங்குடியினர் மக்களுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஷெட்யூல்ஸ். அது அங்க வந்து அவங்க தான் வசிக்கலாம், வெளியிலேருந்து ஆளுகள் வரதை வந்து தடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய தனித்துவத்தை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட பட்டியல் தான் வந்து 5th ஷெட்யூல் அண்ட் 6th ஷெட்யூல். ரைட்? அதுல வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்பொழுது உங்களுடைய மூவ்மெண்ட்டை இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ல தடுக்கலாம் அப்படின்றதுக்கு காரணம் அதுதான். அதுவும் ஒரு காரணம். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்காக தடுக்கலாம், இல்லைன்னா ஷெட்யூல் ட்ரைபோட இன்ட்ரெஸ்ட்காக தடுக்கலாம் மூவ்மெண்ட்டும் ரெசிடென்ஸும். மற்ற ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அசம்பிள் பீசபிளி வித்தவுட் ஆர்ம்ஸ், ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன்ஸ், இதெல்லாம் வந்து பல காரணங்களுக்காக. பல காரணங்கள்னா என்ன? நாட்டோட இறையாண்மை, நாட்டோட ஒற்றுமை, சட்டம் ஒழுங்கு, டீசன்சி, மொராலிட்டி, இதற்காக வந்து இதற்கு வந்து கட்டுப்பாடுகள் விதிக்கலாம். பட் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் எப்படி இருக்கணும்? ரீசனபிளா இருக்கணும், போதுமானதா இருக்கணும், தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ரைட்? ஆர்டிகல் 20, அடுத்த ஆர்டிகல் 20 வந்து ப்ரொடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் கன்விக்ஷன். அதாவது ஒருத்தர் குற்றவாளி அப்படின்னு ஆக்குவதற்கு முன்னால அவருக்கு சில ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கு, சில பாதுகாப்பு இருக்கு. என்னென்ன பாதுகாப்பு? முதல்ல, நோ ரெட்ரோஸ்பெக்டிவ் கிரிமினல் லா. பழைய தேதியில இருந்த இது குற்றம் அப்படின்னு அறிவிக்க முடியாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து கிரிமினல் லால ரொம்ப ரொம்ப அடிப்படையான பாதுகாப்புகள் இதெல்லாம். இது இல்லைன்னா அரசாங்கம் லாஸ்ட் ஒரு வருஷத்துல இதெல்லாம் யார் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கலாம் குற்றம் செஞ்சுட்டாங்க, பிடிச்சி உள்ள போடுப்பா அப்படின்ட்டு போட்டுலாம். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இன்கம் டேக்ஸ் லா படி 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கேஷ்ல, எனக்கு தெரிஞ்சு இப்ப லேட்டஸ்ட் லிமிட் வந்து 3 லட்சம் ரூபாய். அதாவது 3 லட்சம் வரைக்கும் கேஷ்ல நீங்க பரிமாற்றம் பண்ணலாம். 3 லட்சத்துக்கு மேல போச்சு அப்படின்னா கேஷ்ல பண்ணக்கூடாது. இப்ப நம்ம 3 ரூபாய்க்கே வந்து ஜிபே தான் பண்றோம், அது வேற விஷயம். பட் 3 லட்சத்துக்கு மேல போச்சுன்னா நீங்க வந்து பேங்கிங் சேனல்ஸ் மூலமா கேஷோ, டிரான்ஸ்பரோ, இல்லை செக்கோ இப்படிதான் பண்ணணும், டிடிஓ அப்படிதான் பண்ணணும், கேஷ் மூலமா பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்கு. அரசாங்கம் தீர்மானிக்குது, இல்ல 3 லட்சம்ன்றது ரொம்ப பெரிய லிமிட், அதை மறுபடியும் நம்ம 1 லட்சம் இல்லை 50,000 கொண்டு வந்துடலாம். டிஜிட்டல் எக்கானமி வளர்ப்பதற்காக 50,000 மேலே யாரும் கேஷ்ல வந்து பரிமாற்றம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க குற்றவாளிகள், அவங்களுக்கு 6 மாசம் தண்டனை, சிறை தண்டனை கூட கொடுக்கலாம், இல்லைன்னா 10,000 ரூபாய் ஃபைன் விதிக்கலாம், கிரிமினல் ஃபைன் அப்படின்ட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இன்னிலிருந்து இது அமலுக்கு வரும்னு சொல்லாமே தவிர, லாஸ்ட் ஒரு வருஷத்துல இல்லைன்னா லாஸ்ட் 6 மாசத்துல யார் யாரெல்லாம் 50,000 ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ட் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு குற்றவாளியாக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு அஃபென்ஸ் என்பது செய்யற அன்னைக்கு அது அஃபென்ஸா இருந்தாதான் அது குற்றம். புரியுதுங்களா? பழைய டேட்ல இருந்து ஒரு விஷயத்தை குற்றமாக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன தண்டனையோ, அது அந்த குற்றம் புரிந்த அன்னைக்கு என்ன தண்டனை இருக்கோ அவ்வளவுதான் மேக்சிமம் வழங்கலாம். குற்றம் புரிந்த அன்னைக்கு அதற்கு தண்டனை 3 ஆண்டுகள் சிறை தண்டனை தான் மேக்சிமம் அப்படின்னா, அதுக்கப்புறம் சட்டம் 5 வருஷம் தண்டனை அப்படின்ட்டு அதை மாற்றி அமைச்சாலும் உங்களுக்கு 3 ஆண்டுகள் தான் தர முடியும், உங்களுக்கு நான் யாரை பிடிக்கிறாங்களோ. ரைட்? சோ அது வந்து 2வது ப்ரொடெக்ஷன். நோ டபுள் ஜியோபாரிட்டி. ஒரே குற்றத்திற்காக ஒரு முறைக்கு மேல் தண்டிக்கப்பட மாட்டாங்க. ஒரே குற்றத்துக்காக, ஒரே மாதிரி குற்றத்துக்காக கிடையாது. எங்க கிளாஸ்ல யூஸ்வலா பசங்கலாம் வந்து கேட்பாங்க, கிளாஸ் முடிச்ச உடனே, சார் ஒருத்தர் கொலை பண்றாரு, அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு, திருப்பி இன்னொரு கொலை பண்றாரு அப்படின்னா நோ டபுள் ஜியோபாரிட்டியா சார்ன்ட்டு. அப்படின்னா அவர் 2 கொலை பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அந்த 2வது கொலைக்கு திருப்பி தண்டனை அனுபவிப்பாரு. ரைட்? ஒரே குற்றத்துக்காக ஒரு முறைக்கு மேல தண்டனை கிடையாது நீதித்துறை மூலமாக. ரைட்? அண்ட் நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். நீங்க வந்து குற்றவாளின்ட்டு நீங்களே ஒத்துக்கணும், உங்களையே வந்து எவிடன்ஸா யூஸ் பண்ண முடியாது. சரி, நம்ம நிறைய சினிமாலாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஜெய் பீம் பார்த்துருக்கோம், விசாரணை பார்த்துருக்கோம், எவ்வளோ படம் பார்த்துருக்கோம். அதுலலாம் வந்து போலீஸ்காரங்க பிடிச்சி நீ தான் சொன்னன்னு ஒத்துக்கொண்டு அடிச்சு துன்புறுத்துறாங்க. சார் அப்படின்னா எதுக்கு சார் அப்படி பண்றாங்க? அவங்க தான் தே cannot be an evidence against themselves இல்லை சார் அப்படின்ட்டு. அவங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதே கோர்ட்ல வந்து ஜட்ஜு முன்னால சொல்லு, இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் முன்னால நீங்க கொடுக்குற வாக்குமூலம் என்பது நீங்க ஒரு நீதிபதி முன்னால நான் தான் இந்த குற்றத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல. கேஸை முடிச்சுட்டு தண்டனையை கொடுத்துட்டு போயிடலாம்ல. நீதிபதி முன்னால நீங்க ஒத்துக்கலாம், ஒருத்தர் குற்றவாளி தன்னை வந்து நான் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்கலாம். ஆனா விசாரணையின் பொழுது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய வாக்குமூலம் செல்லாது. நோபடி கேன் பி a witness against their own self. இதெல்லாம் பேசிக் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ரைட்? அண்டர் ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21A இது வந்து 2002
86வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமா ஆட் பண்ணது. இது வந்து ரைட் டு எஜுகேஷன். 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். ஆர்டிகல் 21க்கு நான் தனியா வரேன், அது அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. ஆர்டிகல் 22 வந்து ப்ரொடெக்ஷன் இன் கேஸ் ஆஃப் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அதாவது உங்களை கைது பண்ணாங்கன்னா நீங்க எதற்காக கைது செய்யப்படுறீங்க அப்படின்ற காரணத்தை சொல்லி ஆகணும். உங்களுக்கு உங்களுடைய லாயர், உங்களுடைய வழக்கறிஞர், உங்களுக்கு தேவையான வழக்கறிஞர் மூலமா உங்களை டிஃபெண்ட் பண்ணுவதற்கான உரிமை இருக்கிறது. 24 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். அதற்கு மேல அவங்கள கஸ்டடியை வச்சுக்கணும் அப்படின்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட உத்தரவின் பேர்ல தான் அவங்கள கஸ்டடியில வச்சுக்க முடியும். அண்ட் இது யாருக்கெல்லாம் செல்லாது இந்த பாதுகாப்பெல்லாம்? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ன்றது என்னது? தற்காப்பிற்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது. அதாவது ஒரு குற்றம் நடந்த உடனே அவரை பிடிச்சி வைக்கிறதுன்றா அக்யூஸ்டு. இவர் தான் ஒரு வேளை இந்த குற்றத்தை செஞ்சிருப்பாரோன்ட்டு பிடிச்சி வைக்கிறதுன்றது வேற. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ன்றது வந்து ஒரு ட்ரெக்கோனியன், அதாவது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சட்டம். அது ஒரு குற்றமே நடக்கல, ஆனா ஒரு வேளை இவங்க குற்றம் செஞ்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களை பிடிச்சி வச்சுக்கிறது. இது வந்து வெள்ளைக்காரர்கள்ட்ட தேதியில வந்து நம்ம நாட்டில் இருக்கு இந்த சட்டம். யூகேலயோ யூஎஸ்லயோ இந்த மாதிரி சட்டம் கிடையாது. பட் இந்தியாவில் அது இருக்கு. அதை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய அரசியல் அமைப்புல. ஆனா அதற்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? எந்த சட்டத்தின் மூலமாக உங்களை ப்ரிவென்டிவா டீடைன் பண்றாங்களோ, பாதுகாப்பிற்காக உங்களை வந்து கஸ்டடியில் எடுத்துக்கிறாங்களோ, அந்த சட்டத்துல 3 மாதத்திற்கு மேல அவங்கள ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ண முடியாது. அன்லஸ் ஒரு அட்வைசரி போர்டு, ஹைகோர்ட் நீதிபதிகள் கொண்ட ஒரு அட்வைசரி போர்டு பரிந்துரைத்தாலே ஒழிய 3 மாதத்திற்கு மேல ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் கஸ்டடியில வைக்க முடியாது. அப்படின்றது தான் அவர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு. அது மிஸ்யூஸ் பண்ணலாம். ஏன்னா அரசாங்கத்தை வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஈக்குவலண்ட் ஒரு அட்வைசரி கமிட்டி கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறது வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ தேவைன்னு நினைச்சாங்கன்னா அதை பண்ணுவாங்க, ரைட்? அது ஒரு கிரிட்டிசிசம் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மேல. ஆனா இது வந்து தற்காப்புக்காக தேவைப்பட்டால் இதை பண்ணலாம். ஆனா இதற்கான பாதுகாப்பு என்ன இருக்கு? 3 மாதத்துக்கு மேல வச்சுக்க கூடாது, அன்லஸ் அட்வைசரி போர்டு பரிந்துரைத்தாலே ஒழிய. அதுதான் வந்து அதுல இருக்கிற பாதுகாப்பு. பட் நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஃப்ரீடம். அண்ட் இன்னொரு முக்கியமான ரைட் வந்து ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 என்ன? ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. நான் சொன்னேன் இல்லைங்களா, நேச்சுரல் ரைட்ஸ். இயற்கையாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன? வாழும் உரிமை, சுதந்திரம். அண்ட் அது ரெண்டும் நம்ம நாட்டில் என்னவா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கேரண்டி பண்ணப்பட்டிருக்கு ஆர்டிகல் 21. நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அண்ட் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் டு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. இது வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். யூஸ்வலா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம். அதனால தான் இது வந்து நான் ஒரு 5 minutes எடுத்து நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா, அதுதான் ஏகே கோபாலன் கேஸ்லயும் உச்ச நீதிமன்றம் அது சிம்பிள் ப்ரொசீஜருங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்றது வந்து இங்கிலீஷ் கான்செப்ட். நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன், இங்கிலீஷ் கான்செப்ட்னா அது இங்கிலாந்துல மாத்திரம் தான் இப்போ இருக்குன்னு அர்த்தம் இல்லை, அது இங்கிலாந்துல ஆரம்பிச்சது. இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்றது அமெரிக்கன் கான்செப்ட், ரைட்டுங்களா? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லான்னா என்ன? சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, செயல்முறை, ரைட்? அதை வந்து பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து என்னுடைய உரிமை, என்னுடைய சுதந்திரம், என்னுடைய வாழ்வு இதை வந்து பறிச்சுட்டாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து நியாயமா இருக்கா நியாயமா இல்லையான்றது முக்கியம் இல்லை. சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, சட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா, அவ்வளவுதான் பார்க்கும் நீதிமன்றம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அதாவது ரெட் லைட்ல நிக்காம போனா சிக்னல்ல உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். ஒரு சட்டம் கிரியேட் பண்றாங்கன்னு வச்சுங்க, ஒரு ஆர்டர் போடுறாங்க கவர்மெண்ட், எல்லாம் டிஜிட்டல் இந்தியா, எல்லாம் நேம் பிளேட்ல இதெல்லாம் வந்து யார் ஓனரு, அவரோட மெயில் ஐடி என்ன, அவங்களோட ஃபோன் நம்பர் என்ன, அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது எல்லாம் டிஜிட்டைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூல் போடுறாங்க, டிராஃபிக் ரூல். ரெட் சிக்னல்ல நிக்கல அப்படின்னா 10 நிமிடத்திற்குள்ள உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், இல்லை வாட்ஸ்அப்ல வரும், இல்லை மெயில்ல வரும், இல்லை மூணுத்துலயும் வரும். 10 நிமிடத்திற்குள் நீங்க அது நிக்காம போனீங்கன்னா, அதிலிருந்து 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க அதற்கு பதில் அளிக்கணும், ஏன் நீங்க நிக்காம போனீங்கன்ட்டு.
அப்படி 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க பதில் அளிக்கலன்னா போலீஸ்காரங்க வந்து உங்களோட வாகனத்தை சீஸ் பண்ணிட்டு போயிடலாம். இதான் ரூல்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ரூல் போடுறாங்க. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்க, இல்லைன்னா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் டிஆர்ஓ ஆயிட்டீங்க, டிஎஸ்பி ஆயிட்டீங்க, ரைட்? நீங்க அவசரமா ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கீங்க அதிகாலையில் 5 மணிக்கு, ரெட் லைட்ல நிக்கல, போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, மெயில் வருது, அதெல்லாம் நீங்க இக்னோர் பண்ணிட்டீங்க. ஏன்னா சீஃப் செக்ரட்டரியோட உங்களுக்கு முக்கியமான மீட்டிங்கு. 5:07க்கு அந்த மெசேஜ் வருது, இல்லை நீங்கள் கண்டுக்கல அதை. 5:30க்கு போறீங்க மீட்டிங் உள்ள, ஒரு வெள்ள நிவாரணம் இல்லைன்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்காக. 8 மணி வரைக்கும் அந்த மீட்டிங் போகுது. 5:10க்கு உங்களுக்கு மெசேஜ் வந்து 6:10க்குள்ள நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். நீங்க பண்ணல, போலீஸ் நிஜமாவே அப்பெல்லாம் பியூர் ரூல் ஆஃப் லா, யார் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் கவலை இல்லை, யாராக இருந்தாலும் கவலை இல்லை, வந்து வெஹிக்கிளை 7 மணிக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. உங்ககிட்ட இருக்கிற லெட்ஸே ஒரு நல்ல கார், 15 லட்ச ரூபா கார், அது தூக்கிட்டு போயிடுறாங்க போலீஸ். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையா? 5 மணிக்கு நீங்கள் ரெட் சிக்னலில் நிற்காம போனீங்களா? போனீங்க. 5:10க்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சா? வந்துடுச்சு. 6:10 வரைக்கும் நீங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தீங்களா? பண்ணல. அதுக்கப்புறம் தான் 7 மணிக்கு வந்து தூக்கிட்டு போனாங்களா? தூக்கிட்டு போனாங்க, சீஸ் பண்ணிட்டு போனாங்க. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. இதுதான் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாங்க. இதை தான் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா நான் சொன்னேன். அதாவது சட்டத்துல இருக்கக்கூடிய ப்ரொசீஜரை, சட்டத்துல என்ன வந்து விதிமுறைகள் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்ஸ் வந்து அது நியாயமா இருக்கா நியாயமா இல்லையான்னு பார்க்காது, அதை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையான்னு தான் பார்க்கும். ஆனா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்றது என்னன்னா, இது 1 மணி நேரம் டைம் போருமா ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு? அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரம் கொடுக்கணும். அப்படியே நீங்க டைம் கொடுத்த உடனேயும் ஒரு டிராபிக் சிக்னலை வயலேட் பண்ணதுக்காக அந்த வெஹிக்கிளையே தூக்கி எடுத்துட்டு போய் வித்துடலாமா? அரசாங்கம் சீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடலாமா? ஃபைன் போடலாம், 1000 ரூபா போடலாம், 2000 ரூபா போடலாம், 5000 ரூபா போடலாம், ரைட்? ஸோ இதுதான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. நம்மளுக்கு ஒரிஜினலா என்ன இருந்தது, இப்பயும் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கு? வேர்டிங் படி ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா. அது லிட்ரலா எப்படி ப்ரொசீஜர் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணா போறோம்ட்டு ஏகே கோபாலன் கேஸ்ல சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் 1978ல மேனகா காந்தி அப்படின்ற ஒரு கேஸ்ல, மேனகா காந்தின்றது வந்து இந்திரா காந்தியோட மாட்டு பொண்ணு, சஞ்சய் காந்தி அவருடைய முதல் மகனோட ஒய்ஃப். அவங்க இப்போ எம்பி பிஜேபியில். இந்த வாட்டி டிக்கெட் இன்னும் அவங்களுக்கு சுல்தான்பூர் எம்பின்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த லிஸ்ட்ல வரல, அவங்க பேரு நிற்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அவங்க அப்போ வந்து இந்திரா காந்தியோட தான் இருந்தாங்க, அந்த ஃபேமிலியில் தான் இருந்தாங்க. எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே அவங்க ஒரு தேர்தலில் தோத்துட்டாங்க, இந்திரா காந்தியே தோத்துட்டாங்க, ஜனதா பார்ட்டி ஆட்சிக்கு வந்தது. அப்போ இவங்க வந்து அரசாங்கத்தோட சில பிரச்சனைகள் வந்தது மேனகா காந்திக்கு. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அதாவது இது பேக்ரவுண்ட் என்னன்னா, பாஸ்போர்ட், அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து, அதாவது இந்தியன் பாஸ்போர்ட்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 10 என்ன சொல்லுச்சு அப்படின்னா, அப்போ ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர், அவர் தான் வந்து ஒரு ரீஜனோட பாஸ்போர்ட்டுக்கு இன்சார்ஜ். அவரு வந்து ஒரு பாஸ்போர்ட்டை முடக்கணும் அப்படின்ட்டா ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு 1 வாரம் வெயிட் பண்ணணும். ஏன் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்ற காரணத்தை பொது நலன் கருதி, பிகாஸ் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட், நீங்க வெளிப்படுத்தி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா 1 வாரத்துக்கு அப்புறம் நீங்க அதை முடக்கிடலாம் அந்த பாஸ்போர்ட்டை, இப்படின்ட்டு சட்டம் இருந்தது. அரசாங்கம் வந்து இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்க ஆக்சுவலா இட்டலி ரோம்க்கு இவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போறதா இருந்தது மேனகா காந்தி. அரசாங்கம் என்ன பண்ணாங்க, ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸரை வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, உங்களோட பாஸ்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. மேனகா காந்தி கேட்டாங்க, எதுக்கு பாஸ்போர்ட்டை கேட்குறீங்க? நான் வெளில போகணும் அப்படின்ட்டு, வெளியூர் போகணுன்ட்டு. இல்லை, பொது நலனுக்காக நாங்கள் ரீசனை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் ரீசனை தெரிவிக்கல அப்படின்ட்டார் ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸர். 1 வாரம் கழிச்சு பாஸ்போர்ட்டை தூக்கிட்டார். அவங்களால வெளியூர் போக முடியல. அவங்க போயிட்டு கேஸ் ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல. இது வந்து என்னோட ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, நான் பாஸ்போர்ட் வச்சிருக்கேன், நான் வெளிநாடு போனோம்னா வெளிநாடு போகணும், இது வந்து என்னுடைய தனி உரிமை, என்னுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப அந்த மேனகா காந்தி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஏகே கோபாலன் கேஸ் ரிவ்யூ பண்ணி, கைஸ் அகைன் ரிவ்யூ ஜூரிஸ்டிக்ஷன் ஞாபகம் இருக்குங்களா? சுப்ரீம் கோர்ட்டோட வரம்பு என்னன்னு பார்க்கும்போது ஆர்டிகல் 137, சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் தான் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை வேறொரு தீர்ப்புல மாற்றி எழுதலாம் காலத்திற்கு ஏற்றார் போல. ஸோ சுப்ரீம் கோர்ட் இந்த மேனகா காந்தி கேஸ்ல என்ன சொன்னாங்க, இல்ல நாங்க ஏகே கோபாலன் கேஸ்ல சொன்னது தவறு, இன்னுமே அது செல்லாது. நம்ம வெறுமா ஆர்டிகல் 21 மாத்திரம் பார்க்கக்கூடாது, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்ட்டு. ஆர்டிகல் 19 இப்போ பார்த்தீங்களா, ஆர்டிகல் 19 அதையும் சேர்த்து பார்க்கணும். ஆர்டிகல் 19ல ரெஸ்ட்ரிக்ஷன் பிளேஸ் பண்றது எப்படி இருக்கணும், ரீசனபிளா இருக்கணும், அன்ரீசனபிளா இருக்கக்கூடாது.
நியாயமானதா இருக்கணும், தேவைக்கேற்றாற் போல இருக்கணும், தேவை அதிகமாகவும் இருக்கக்கூடாது, நியாயம் இல்லாததாகவும் இருக்கக்கூடாது. அதுதான் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ரைட்? போதுமான அளவா இருக்கணும். அப்பட்டமான ஒரு தவறான ப்ரொசீஜரா இருக்கக்கூடாது. இந்த ப்ரொசீஜர் பாஸ்போர்ட் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது தவறு. ஒருத்தருக்கு ஏன் தன்னோட பாஸ்போர்ட்டை புடுங்கணுன்றதுக்கான ரீசனை சொல்லாம, அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காம அந்த பாஸ்போர்ட்டை முடக்கினாங்கன்னா அந்த ப்ரொசீஜரே தவறு. அதனால இந்த ப்ரொசீஜரும் ரீசனபிளா இருக்கணும். ரீசனபிள் ப்ரொசீஜர். See, சப்ஸ்டாண்டிவ் டியூ ப்ராசஸ்ன்றது இன்னொரு படி மேல. இந்த சட்டமே தேவையா இல்லையான்றது அது நம்ம நாட்டில் இல்லைன்னாலும் இப்போ நம்ம என்ன சொல்லலாம், வெறும் ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா இல்ல, இட் ஷுட் பி ரீசனபிள் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. ஸோ நம்ம இங்கிருந்து இங்க டிராவல் ஆயிட்டோம், ஏகே கோபாலன் கேஸ்ல இருந்து மேனகா காந்தி கேஸ்ல. இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மெயின்ஸ்ல ஆன்சர் எழுதும்போது உபயோகமா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் 19 to 22 ரைட் டு ஃப்ரீடம். அடுத்தது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்ன? அத்துமீறது, ஒருத்தரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது, ஒருத்தருக்கு வந்து தங்களுடைய உரிமைகளை வந்து மீறுவதாக செய்யும் செயல். இதுல 2 ஆர்டிகல் இருக்கு, ஆர்டிகல் 23, ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 23 வரைக்கும் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர், அதாவது கட்டாய ஊதியம், ஊழியர்களாக, கட்டாய ஊழியர்களாக சிலரை வேலை செய்வதோ, இல்லை டிராஃபிக்கிங் இன் ஹியூமன் பீயிங்ஸ், ஆள் கடத்தல், குழந்தைகள் கடத்தல், பெண்கள் கடத்தல், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ரொஹிபிட்டட். அது செஞ்சாங்கன்னா அவங்க வந்து சட்டத்தின் மூலமாக தண்டிக்கப்படுவார்கள். அது வந்து ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 24 வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் சில்ட்ரன்னா 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ஃபேக்ட்ரியிலையோ, மைன்லையோ, ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்லையோ, அதாவது ஒரு ஃபேக்ட்ரியில, இல்லைன்னா ஒரு சுரங்கத்தில், இல்லைன்னா ஹசார்டஸ் ஒரு கடினமான ஒரு வேலையில், ரைட், ஒரு டேஞ்சர் இருக்கக்கூடிய வேலையில ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஆர்டிகல் 24. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 21A-க்கும் 24-க்கும் 24 ஆர்டிகல் 24ன்றது 1950 இருந்தே இருக்கு. 14 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுவர்கள், ரைட், அவங்கள வந்து ஒரு ஃபேக்டரியிலயோ, இல்லைன்னா ஒரு சுரங்கத்திலேயோ, இல்லைன்னா வந்து ஒரு ஆபத்தான வேலையிலையோ வந்து வைக்கக்கூடாது. ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்னா ஆபத்து மிகுந்த வேலை. அதுக்கு வந்து சைல்ட் லைஃப் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 ஒரு சத்தம் போட்டு எந்தெந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றதையும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு 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 கடையில வந்து ஜஸ்ட் கல்லால உட்கார்றது, ரைட், இல்லைன்னா ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு சர்வரா வேலை பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதெல்லாம் ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட் இல்லையோ அதுலலாம் 14 வயசு கீழே இருக்கிறவங்களையும் வந்து வேலையில வைக்கலாம் முதல்ல. பட் ஆனா இப்போ ஆர்டிகல் 21A ஃபண்டமெண்டல் ரைட், கடந்த 20 ஆண்டுகளா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பா ஸ்கூலுக்கு போயே ஆகணும். அதையும் மீறி சைல்ட் லேபர் இருக்கு, அதெல்லாம் வயலேஷன், அதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆகணும். பட் லீகலி பாத்தீங்கன்னா 6லேருந்து 14 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் ஆகணும். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, இப்போ சைல்ட் அண்ட் அடலசன்ட் லேபர் ரெகுலேஷன் ஆக்ட்னு அந்த சட்டத்தை 2016 மாத்தி எந்த வேலையிலையுமே, ஃபேக்டரி, மைன், ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல எந்த வேலையிலையுமே ஒரு குழந்தைய வைக்கக்கூடாது. 14 வயசு கீழே இருக்கிற குழந்தைய அவங்க வந்து வெறுமை ஸ்கூல் முடிஞ்ச உடனே அவங்களுடைய உறவினர்களோட கடையிலயோ இல்லைன்னா அவங்க அந்த பிசினஸ்லயோ போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணலாம், வேலை செய்யக்கூடாது, ஹெல்ப் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், எவ்வளோ யூடியூபர், சின்ன சின்ன பசங்கள்லாம் யூடியூப்ல வந்து கலக்குறாங்க இல்ல, ஸோ அவங்கள வந்து இல்ல நீ வந்து சம்பாதிக்க கூடாது, நீ வந்து உங்க வீட்டுக்கு சம்பாதிச்சு தரக்கூடாது, நீ ஃபேமஸ் ஆகக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது. அதுவே அவங்களுடைய உரிமைக்கு அகேன்ஸ்டானது, ரைட்? ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி சைல்டு ஆர்டிஸ்ட் தங்களுடைய தொழிலை செய்யலாம், பட் அகைன் அவங்களுடைய படிப்பை பாதிக்காமல். இதுதான் ஆர்டிகல் 24, ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19 to 22, அண்ட் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 23 and 24. நன்றி. அடுத்த வீடியோல நான் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜனோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.